ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா எஃப்எக்ஸ். நம்ம சேனலில் ஃபாரெக்ஸோட வீக்லி அனாலிசிஸ், ஃபாரெக்ஸோட கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். நம்ம வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஆர்டர் பிளாக் சீரிஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பிளாக் சீரிஸோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வரைக்கும் போட்ட 3 பார்ட்டை நீங்கள் பார்க்கலன்னா நான் வந்து உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்டு ஆர்டர் பிளாக்கோட பிளேலிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து கீழே தரேன், போய் பாருங்கள். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கீழே போய் பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பார்ட் 4 பார்க்கலாம். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எப்படி நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் பேட்டர்ன் இருக்குல்ல, சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல, நார்மல் சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல, அப் ட்ரெண்டு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி இருக்குல்ல நார்மலாக பேட்டர்ன்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் அந்த மாதிரி நிறையா இருக்கும், அட்வான்ஸ் லெவலாக அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ். அந்த மாதிரி நம்ம வந்து ஓபியில் வந்து இப்போ பேட்டர்ன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓபியில் வந்து 2 பேட்டர்ன் தான். ஓகேவா? எம்எஸ்பி, எம்எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. எம்எஸ்பினா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் பண்ணோம். ஓகேவா? இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு இருக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு போட்டிருக்க பாருங்கள், ஒரு இடத்துல மார்க்கெட் போயிட்டு வருது, அதை பிரேக் பண்ணுது பார்த்தீங்களா? ஒரு சப்போர்ட்டோ இல்லை ரெசிஸ்டண்ட்டோ இல்லை ஒரு ட்ரெண்டு, அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணோம். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்ட்லேயே இருக்குது மார்க்கெட்டு. ஓகேவா? இப்போ வந்து அதை உடச்சிட்டு போகுது பார்த்தீங்களா? அப்போ வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேவா? இதுதான் சிம்பிளாக சொல்லணும். ஓகேவா? இப்போ வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஓகேவா? டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கும்போது மார்க்கெட் வந்து டக்குன்னு அந்த ட்ரெண்டை உடச்சிட்டு அப் ட்ரெண்டு மூவ் ஆகும். ஓகேவா? ஒரு ட்ரெண்டிலேருந்து இன்னொரு ட்ரெண்டுக்கு மூவ் ஆகுதுல்ல, மூவ் ஆகுறது, அந்த ஷிஃப்ட் ஆகுறத, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டுன்னு, அதே எம்எஸ்எஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். இது 2 தான் பேட்டர்ன். ஓகேவா? எம்எஸ்பி வந்து பார்த்திங்கன்னா தனியாவோட அக்கர் ஆகும். ஓகேவா? ஆனால் எம்எஸ்எஸ் வந்து எம்எஸ்பியோட சேர்ந்து தான் அக்கர் ஆகும். அடுத்தடுத்த பேட்டர்ன்ஸில் பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து சும்மா பேசிக்காக நான் போட்டிருக்கிறது, அதான் எம்எஸ்பி உடைக்கிறதுல. ஓகேவா? பேசிக்கு அழகாக ஒரு சப்போர்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் போகுது, மறுபடியும் ஒரு சப்போர்ட்டுக்கு வருதுன்னு வைங்க, வந்துட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா உடைக்குது, அதான் எம்எஸ்பி அக்கர் ஆகுது. ஓகேவா? மார்க்கெட்டை வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் பண்ணுது, பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் வருது. எங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த சப்போர்ட் இருந்துச்சுல, அந்த சப்போர்ட்டுக்கு மறுபடியும் வரும்போது மார்க்கெட் அங்கேருந்து மறுபடியும் மேலே போகணும்னு ஒரு ப்ரிடிக்ஷன். ஓகேவா? இந்த பேட்டர்னு. ஓகேவா? இதே தான் பார்த்தீங்கன்னா டவுன் சைடுக்கும். ஓகேவா? மார்க்கெட் டவுன் வருது, டவுன் வந்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிட்டு மறுபடியும் கீழே வருது, பிரேக் ஆகுது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே தான் வரும். அந்த இடத்துல ஒரு ஓபி இருக்கணும். ஓகேவா? நான் வந்து சும்மா சொல்லலை, அங்கே போயிட்டோன்னு சும்மா வந்து ரிட்டர்ன் ஆகிடும் அப்படின்னு சொல்லலை. அந்த இடத்துல ஒரு ஓபி, வேலிடான ஓபி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து பேசிக் பேட்டர்ன். ஓகேவா? இப்போ வந்து அடுத்தது பார்ப்போம். அது வந்து நம்ம பார்த்தது வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக்குக்கு. ஓகேவா? இப்போ வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டடு. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, மார்க்கெட் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஆக்கறாகும். ஓகேவா? ஆனால் இந்த ஷிஃப்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பிரேக்கோட சேர்ந்து தான் ஆகும். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேவா? மார்க்கெட்டு இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட்லேயே இருக்குது மார்க்கெட்டு. ஓகேவா? டவுன் ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா ட்ரெண்டும் ஷிஃப்ட் ஆகுது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்ட்ரக்சரை வந்து பிரேக் பண்ணுது. ஓகேவா? சப்போர்ட்டாக இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கா, அந்த ரெசிஸ்டன்ஸ் உடச்சிட்டு புதுசாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகி மறுபடியும் மேலே போகுது. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2மே ஆகும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகுது, டவுன் ட்ரெண்ட்லேருந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகுது. ஓகேவா? இந்த இடத்துல மறுபடியும் அந்த ரிவர்ஸ் வரும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஓபி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப் ட்ரெண்டாக போகும்போதே அங்கே ஒரு ஓபி ஃபார்ம் ஆகிட்டு தான் மறுபடியும் கொடுத்துட்டு போவோம். ஓகேவா? அந்த இடத்த வந்து அந்த ஓபியை மட்டும் பார்த்துக்கோங்க. இருந்தால் ஒரு வேலிடான ஓபி இருந்தால் அந்த இடத்துல என்ட்ரி போகலாம். ஓகேவா? இப்போ இது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் மறுபடியும் போயிட்டு மறுபடியும் அந்த ஓபியை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போதில்ல, மறுபடியும் என்ன ஆகும்னா அந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கீழே வந்துட்டு அங்கே ஒரு ஓபி தந்துட்டு மறுபடியும் மேலே போகும். ஏன்னா அப் ட்ரெண்டில் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இது வந்து மேபி ட்ரெண்டு மாறுறப்ப இருக்கிற ஓபி வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் தான் ரெஸ்பெக்ட் பண்ணும். ஓகேவா? அடுத்த ஓபி அது க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டில் பார்த்தது அப்படியே டவுன் ட்ரெண்டு, மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஓகேவா? அப் ட்ரெண்டில் போன மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் ஆகுது மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு. அப்போ வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகுது. அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஓபி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? அதுதான் நான் சொல்ல வரேன், வேலிடான ஓபி இந்த இடத்துல இருந்தால் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? சரி விடுங்க. இப்போ வந்து எம்எஸ்பினா என்னென்னு, அதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகுதுன்னா எப்படி என்ட்ரி, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகுதுன்னா எப்படி என்ட்ரின்னு பார்த்தோம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் பிரேக் ஆகுதுல்ல, அதை பற்றி பார்ப்போம். அதான் மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே போயிட்டுருக்கு. ஓகேவா, போயிட்டு மறுபடியும் வந்து என்னென்னா சப்போர்ட்டில் இருக்கிற லிக்விடிட்டி அண்ட் பண்ணுது. ஓகேவா மார்க்கெட்டு. அதான் இதுவும் எம்எஸ்பி தான். மார்க்கெட்டை வந்து ஸ்ட்ரக்சரை வந்து பிரேக் பண்ணுது. ஓகேவா, ஸ்ட்ரக்சரை வந்து அழகாக பிரேக் பண்ணி கீழே வருது. ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆனாலே என்ன அர்த்தம்னா ஸ்டாப் லாஸ் அண்டு நடக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே இருக்கும்போது ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் வந்து என்ட்ரி வந்து எப்படி இருக்கும்னா, இங்கேருந்து மேலே போகும், இங்கேருந்து கீழே வரும், அங்கேருந்து ஒரு 10 பிப்பில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. ஓகேவா, அந்த ஸ்டாப் லாஸ் மொத்தத்தையும் அன் பண்ணும். இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி அன்ட்டு நடக்கும். அதை தான் நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக்கணும் எடுத்துக்கலாம். ஓகேவா, லிக்விடிட்டி அன்ட்டு நடந்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் லிக்விடிட்டி அன்ட்டு நடந்த இடத்துக்கு கிட்ட தான் வரும். ஏன்னா அந்த இடத்துல வந்து தான் மறுபடியும் அவங்க லிக்விடிட்டி எடுப்பாங்க. ஓகேவா, அவங்க என்ட்ரியான இடத்துல மறுபடியும் வந்து கொடுத்துட்டு மறுபடியும் அந்த லிக்விடிட்டிலாம் அன் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா, அது 1 டச் இல்லை 2 டச்சோடு நடக்கலாம். ஓகேவா, ஆனால் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அன்ட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகி இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப் அன்ட்டு நடக்கும்போது அந்த இடத்துல வந்து ஓபி ஃபார்ம் ஆகும். கண்டிப்பாக ஃபார்ம் ஆகிற ஓபி வந்து வேலிடாகவும் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா ஸ்டாப் அன்ட்டு நடக்குது. ஓகேவா, ஸ்டாப் அன்ட்டு நடக்குதான் இன்ஸ்டிடியூட் என்ட்ரி ஆகுறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா, இதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்டுக்கும் மார்க்கெட் போயிட்டே இருக்குது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணுது, லிக்விடிட்டி அன்ட்டு நடக்குது. ஓகேவா, லிக்விடிட்டி அன்ட்டு நடத்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபி இருக்கும். கண்டிப்பாக மோஸ்ட்லி ஓபி இருக்கும். அது வேலிடான ஓபியானு செக் பண்ணிக்கோங்க. நம்ம பார்ட் 3 வரைக்கும் போட்டுருவோம். அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு வேலிடான ஓபி தானான்னு உங்களுக்கு தெரியும். அந்த வேலிடான ஓபியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து லாஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெண்டு இது பார்க்குறோம். ட்ரெண்டில் வந்து ஓபி ஃபார்ம் ஆகலாம். அதாவது ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டே இருக்கணும் வைங்களேன். அப் ட்ரெண்ட் போயிட்டே இருக்குது. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் உடச்சிருது. ஓகேவா, அது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஓகேவா, ஷிஃப்ட் ஆகிட்டு அது வந்து வேறு டைப்பு. ஓகேவா, இது வந்து வேறு டைப். ஓகேவா, இது வந்து ட்ரெண்டை வச்சு பண்ணுறது. அது வந்து நம்ம ஓபி வச்சு தான் பண்ணுவோம். ஓகேவா, இது வந்து ட்ரெண்டு உடச்சிட்டு மறுபடியும் ட்ரெண்டு உடைக்குதில்ல, அந்த இடத்துல ஒரு ஓபி ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ஓபியை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மறுபடியும் டவுன் வரும். அதே மாதிரி தான் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது மார்க்கெட்டை உடச்சிட்டு அந்த ஷிஃப்ட் ஆகிட்டு என்ன ஆகும்னா மார்க்கெட்டை நம்ம ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, அந்த ட்ரெண்ட் லைனுக்கு இந்த உடைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியோ இல்லை உடச்சி இடத்துலையோ ஒரு ஓபி இருக்கும். அந்த ஓபியை வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மேலே போகும். ஓகேவா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், மார்க்கெட்டோட அந்த ஓபியோட பேட்டர்ன்ஸ். ஓகேவா, இது வந்து நம்ம பார்ட் 4 பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 2 வீடியோ தான் இருக்கும். பார்ட் 5 பார்ட் 6 இதுலேயே நம்ம மொத்தம் முடிச்சிருவோம். ஓகேவா, இது வரைக்கும் பார்க்கலனா, இது வரைக்கும் பார்ட் 3 வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை பாருங்கள். ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், அப் ட்ரெண்டில் போனால் எப்படி என்ட்ரி, டவுன் ட்ரெண்டு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி என்ட்ரி, எம்எஸ்எஸ்னா என்ன, ஷிஃப்டட்னா என்ன, எம்எஸ்பி பிரேக்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்த பார்ட் 5ல் பார்த்திங்கன்னா ரிஃபைன் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கிறதுன்னு பற்றி பார்த்துட்டு பார்ட் 6ல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தையும் சேர்த்து எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.